பிப்ரவரி 20 சவுதி தமிழ் கலாச்சார மையம் இஃப்தார் ஃபீஸ்ட் 2020 பிரம்மாண்டமா நடத்தியிருந்தாங்க. 700க்கும் மேற்பட்டவர்கள் இதுல கலந்துக்கிட்டாங்க. மாலை 4:30க்கு இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழகத்திலிருந்து சில சிறப்பு விருந்தினர்களும் கலந்து கொண்டாங்க. அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள், தொழில் முனைவர்கள், சமூக உறுப்பினர்கள் இந்த ஈவெண்ட்ல கலந்து சிறப்பிச்சாங்க. 700 மேற்பட்டவர்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்காக இஃப்தார் விருந்து அருமையான முறையில் ரெடி பண்ணியிருந்தாங்க. நோன்பு திறந்ததுக்கு பிறகு தொழுகை நடந்தது. தொழுகைக்கு அப்புறம் சிறப்பு விருந்தினர்களின் ஸ்பீச்சும் நடைபெற்றது. மாண்புமிகு கே நவாஸ் கனி அவர்கள், மாண்புமிகு வல்லம் பசீர் அவர்கள், மாண்புமிகு 5 முறை உலக சாதனை பெற்ற பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்கள். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பாவா செல்லதுரை அவர்கள் எழுத்தாளர், அவரோட ஸ்பீச்சை நான் முதல் முறையாக உட்கார்ந்து பார்த்தேன். அருமையான முறையில ஸ்பீச் பண்ணியிருந்தாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க இந்தியால இருந்து வர்றப்பயே கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட புக்குகளை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த புக்கை அவங்க வெளியே ஸ்டால்ல போட்டு யாருக்கெல்லாம் அந்த புக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க, உங்களால முடிந்த பணத்தை மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 5 புக் வாங்கியிருந்தேன். அந்த புக்கை பத்தி அப்புறம் சொல்றேன். ஆனா உண்மையாவே இது ஒரு அருமையான விஷயமா இருந்தது. பார்க்கவே பாவா செல்லதுரை அவர்களை மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த ஈவெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இரவு விருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதை யார் ஸ்பான்சர் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் நவீதுர் ரஹ்மான் MH, இந்தியன் பாரடைஸோட ஓனர். அருமையான முறையில் வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் அருமையான முறையில் உணவு விருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இறுதியில் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் கௌரவப்படுத்தினாங்க சவுதி தமிழ் கலாச்சார மையம் சார்பாக. ஈவென்ட் முடிவில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கூடையும் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு பப்ளிக் அலோவ் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஈவெண்ட்டை சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் தலைவர் ரஹமத்துல்லா மற்றும் துணைத் தலைவர் சரவணன் தலைமையில சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வருங்காலங்களில் அவங்க ஈவெண்ட் பண்ணி தமிழ் மக்களை சேர்ப்பதற்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஈவெண்டோட அப்டேட் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம பேஜை ஒரு ஃபாலோ தட்டி